நான் ஒரு விஜய் ரசிகர் தான். ஆனால் நான் எதுனா சொல்ல வரேன்னா, தளபதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குண்ணா. ஸோ அது அதுக்கான கூட்டம் வந்து நிறைய இருக்கா. இந்த 26ல் கண்டிப்பாக தளபதி தான் வருவார்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரசிகரான்றதுனால தளபதி வருவார்னு நான் சொல்லலை. அவருக்கு இருக்கிற கூட்டத்தினால தளபதி வருவார்னு நான் சொல்கிறேன். ஏன் அவர் ஒரு ஜோக்கருங்க. அவர் சும்மா எதனாலும் பேசிகிட்டே இருப்பார். முதல்ல என் தம்பின்னாரு, அப்புறம் என் எதிரின்னாரு. இவரை கூட நான் மன்னிச்சிடுவேன், சீமானு கூட. இவரை சாட்டி தருங்கிறவங்களாம் மன்னிக்கவே முடியல. எனக்கு இரிட்டேட் ஆகுதுங்க முதல்ல. இல்லை அதுக்கு பதில் சொல்கிறத விடையும் காலம் பதில் சொல்லுங்க. 2026 அது காத்திருந்து தானங்க பார்க்கணும். எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கும் போது தான் தெரியுது. அவர் பண்ணுவாருங்க, நம்பிக்கை இருக்குது. இல்லைங்க, முதல்ல அவர் ஒரு இடத்துலனாலும் ஜெயிக்க சொல்லுங்கள். எம்எல்ஏ ஒரு இடத்துல ஜெயிக்க சொல்லுங்கள். இது வரைக்கும் அவர் ஜெயிக்கல. எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. அவர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கள் அவரை. விஜய் தாங்க. ஆனால் சீமான் தானே வரணும். ஏன்னா அவர் தான் பனையோலை இயற்கைக்கெல்லாம் போராடுறாரு, விவசாயிக்கு போராடுறாரு. அவர் 15 வருஷமாக இந்த மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வருஷம் வந்து சீமான் அண்ணன் வந்ததுன்னா பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு ஏதாவது செய்வார். அதனால் இந்த வருஷம் மக்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து சீமான் வரணுங்கிறது தான் எதிர்பார்ப்போம். ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போதிய நிதி கிடையாது. மக்களாக வந்து பார்த்து திருந்தி ஓட்டு போட்டால் நம்ம அவரை ஜெயிக்க வைக்கலாம். கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் மக்கள் பார்த்து ஓட்டு போடணும் கண்டிப்பாக. விஜய்க்கு வந்து மறுவாய்ப்பு தான் இந்த வருஷம். இப்போ தான் அவர் வந்திருக்காரு. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் விஜய் சீமானானா கண்டிப்பாக வரணும். கட்சி கூட்டம் தான் ஜெயிக்கும். சீமான் தான் வருவாங்க. ஆனால் 2 பேருமே தேவையில்லைண்ணே. இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறேன். ஆட்சியை கொடுத்து பார்க்குற விட ஏற்கனவே செஞ்சவளுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும்ல. அதனால் நம்ம தளபதி ஸ்டாலினே வந்தாலும் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரில் பார்த்தா எனக்கு சீமானே பரவாயில்ல. சீமான் இதுவரையிலும் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மற்ற எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. சினிஃபீல்ட்லேருந்து இன்றைக்கி வரலும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. விஜயோட இது எதுவுமே இருக்காது. 2 பேருமே லட்சியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சினிஃபீல்டு எம்ஜிஆரோட முடிஞ்சு வச்சு. எம்ஜிஆரோட முடிஞ்சு வச்சு. சினிமாவிலேருந்து அரசியல் வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு வச்சு. வர்றவங்கெல்லாம் சினிமாவிலேருந்து வந்தவங்க அரசியலில் கொடி கட்டணும்னு அது தவறானது. மக்கள் நல்லது செய்ய யார் வந்தாலும் வரலாம். மக்களுக்கு நல்லது செய்கிற யார் வந்தாலும் நல்லது நினைக்கிறவங்க, மனசார நினைக்கிறவங்க நல்லது. நம்மளுக்கு ஸ்டாலின் அவர்களே வந்தால் 2 பேருமே வேணாம். கண்டிப்பாக விஜய் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். சீமான் வந்து ரொம்ப நாள் அரசியலில் இருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்லாம் நான் கேட்டிருக்கேன். பட்டு அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் வந்து ரொம்ப டேலண்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக எல்லாமே மூவ் பண்ணுறாரு. அவருடைய நோக்கு வந்து தொலைநோக்கு பார்வையாக இருக்குது. சீமான் வந்து அப்பப்போ ரியாக்ட் பண்ணுவார். பட் விஜயோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எல்லாமே தொலைநோக்கு பார்வையாக இருக்கே தவிர அந்தந்த டயத்துக்கு அவர் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக விஜய் வந்து இன் ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டராக வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். லட்சிய கூட்டம் பேசுகிறது எல்லாமே பேசலாம். பட்டு ரியாலிட்டி என்னவோ அதான நடக்கும். பேசுகிற தலைவர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக பேச தான் செய்கிறாங்க. பட் செயலில் யாருமே காட்டுறதில்ல. விஜய் வந்து பிலீவ் பண்ணுறோம் கண்டிப்பாக செயலில் காட்டுவாருன்னு. ஏன்னா பேச்சு அதிகமாக இல்லை. ஸோ செயலில் காட்டுவாருன்னு பிலீவ் பண்ணுறோம். ஐ ஹோப் விஜய். சீமான் விஜய் 2 பேர்த்தில் யார் பெஸ்ட்டுன்னு வச்சா, சீமான் வந்து விஜயோட சீனியர். ஆனால் விஜய் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. 2 பேர்த்தில் யாருக்கு வேணுனாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். யாருன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. 2 பேர்த்தில் பெட்டர் யாருன்னு யோசிக்கும் போது ரசிகர் கூட்டமும் சரி, லட்சிய கூட்டமும் சரி. லட்சிய கூட்டம் ஓகே பார்க்க போனால் விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே தான் தோணுது. சீமானவர்கள் ரொம்ப வருஷமாகவே இருக்காது அரசியலில். அதனால் பெருசாக எதுவும் இந்த 2 கட்சிகளை தாண்டி பெருசாக வெளியில் வர முடியல. அப்படி இருக்கையில் விஜய் வந்து இப்போ ஒரு 2வது மாநாடு போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் லட்சிய பட்டாளத்தையும் காட்டியிருக்கிறது உண்மையிலேயே வைக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் வருவாருன்னு தோணுது. நாம் தமிழர்கள் டிவிக்கு மட்டும் நடக்கிற போல் கிடையாது. இன்னும் 2 கட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அப்படி இருக்கையில் இவங்க 2 பேர் மட்டும்தான் சொல்ல முடியாது. அப்படி இவங்க 2 பேர் மட்டும்தான் யோசிக்கும் போது எவ்வளோ நாள் ரசிகர்கள் இருந்தவங்க அவர் லட்சிய பாதையை தேடி போகும்போது அவர் பின்னாடி போகிறாங்கல்ல. அப்போ அவங்களும் லட்சிய ரசிகர்கள் தானே. ஸோ ரசிகர்கள் லட்சியவாதிகளாக மாறி இருக்காங்க. அதனால் இதை வந்து ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் உண்டான போதுன்னுலாம் நான் ஒத்துக்க முடியாது. அரசியல் ஒரு புது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். 2 பேர்த்தில் யார் வந்தாலும் சரி சந்தோஷம். சீமான் வர்றதுக்கு விஜயோட வாய்ப்புகள் கம்மி தான் எனக்கு தோணுது. 2026ல் இவங்க 2 பேர்த்தில் யாருன்னு கேட்டால் சீமானோட விஜய்க்கு அதிக வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக தான் இருக்காங்க. விஜயகாந்த் மாதிரி அவரும் செய்வார்னு நினைக்கிறோம். ஆனாலும் எங்களோட ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு மட்டும்தான். திமுகதே வரும்.
என்ன காரணம்னா நிறையா செய்கிறாரு. அதனால் மகளிர் உதவி திட்டம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய எங்களுக்கு உதவியாகவும் இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஸ்டாலின், எங்களோட ஓட்டு ஸ்டாலின் கொண்டது ஒரு அளவுக்கு. ஆனால் எங்களை பொறுத்தக்கும் 2 பேர்த்தில் வச்சு ஸ்டாலினா விஜயானா கூட கொஞ்சம் ஒரு வகையில் ஏற்றுக்குருவோம். ஆனால் சீமானுக்கு டோட்டலாக ஒன்றும் இல்லை. அது என்னென்ன நிறையா இதில் வந்து பொய் பேசுகிறாரு, நிறைய விஷயங்களில் ஊழல் நடக்குது. இந்த மாதிரி அதிகமாக அவர் கெடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. டிஎம்கே கண்டிப்பாக டிஎம்கே. ப்ரோ நம்ம எப்பயுமே விஜய் தான் ப்ரோ. விஜய் நம்ம எல்லாமே அவர் தான் இந்த இது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக விஜய் வரணும். 2026 கண்டிப்பாக வரணும். காலேஜ் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டம் கொடுக்கணும். சீமானுக்கு வேணாம் ப்ரோ. நம்மளுக்கு விஜய் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் ஏதாச்சும் நம்மளுக்கு காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, இந்த இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் திட்டம் கொடுத்தாலே போதும். ஆனால் கண்டிப்பாக விஜய் அண்ணே வரணும். விஜய் அண்ணே இந்த வீடியோ பார்த்தா லைக் போடுங்க. விஜய் சார் தாங்க. என்ன காரணம், நிறைய இதுவரை எல்லா தலைவரும் பார்த்துட்டாங்க. இனிமேல் பார்க்க போகிறது நம்ம தளபதி தான். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மக்கள் அதான் நம்புகிறாங்க. கண்டிப்பாக வருவார் நம்பிக்கை இருக்குது. நான் நம்புகிறேங்க. லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும், ரசிகர்கள் தான் லட்சியம் அடையணும்னா அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. விஜய் சாரும் அப்படி தான். கண்டிப்பாக ரசிகர்களால் லட்சியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. 2026 தேர்தலில் கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அவர் சார் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் மக்கள் அவருக்கு மேலே கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேலாவது விஜய் சார் பக்கம் திரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே அனைவரும் விஜய் சார் தாங்க கன்ஃபார்ம். சீமானுக்கும் விஜய்க்கு இடையில போட்டி போட்டால் விஜய் தான் ப்ரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ வந்த விஜய் இப்போ எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப பலவீனமாக இருக்குது. சீமானன் சும்மா பேச மட்டும்தான் பிரதர் செய்கிறாரு தவிர மற்ற எதுவும் ஃபர்தராக எதுவுமே முன்னெடுத்து எதுவுமே பண்ண மாட்டுறாரு. விஜய் அப்படி இல்லாமல் இப்போ அவரோட தொண்டர்களாக இருக்கும் யாராக இருந்தாலும் இப்போ முன்னாடி களத்தில் இறங்கி செய்கிறாங்க. அதனால விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ அவங்க 2 பேர் சீமானுக்கும் விஜய்க்கும் நடுவில் காட்டி விஜய் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு அதிமுக இருந்ததுக்கும் இப்போ திமுக இருக்கிறக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் எடுத்துட்டாலும், எந்த ஊர் எடுத்துட்டாலும் இப்போ நடக்கிற பணிகளில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி 2 கூட்டணி தான் பிரதர் இப்போ நல்ல ஃபார்மில் போயிட்டுருக்கு. சப்போஸ் இப்போ இருக்க அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது. அதிமுக வெளியே தாட்டி விட்டு விஜய் இப்போ வர வாய்ப்பு இருக்குது பிரதர் எதிர்கட்சியாக. ப்ரோ இது அந்த 2க்குமே சம்மந்தப்பட்டதில்லை. யார் மக்களுக்காக நல்லது செய்கிறாங்களோ, நான் சொல்கிறது என்ன, திமுக கூட வருதோ இல்லையோ, பிஜேபி வருதோ, யார் வராங்களோ, மக்களுக்காக யார் நின்று செய்கிறாங்களோ அவங்க பிரதர் வருவாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு அரசியல் பொது மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதை பண்ணினா போதும். அது நாம் எதிர்பார்க்கணும் இல்லை, அவர் எதிர்பார்த்து தான் வர்றாரு. அதனால பண்ணினா போதும். நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க. எனக்கு விஜய் வந்தால் ஓகே. விஜய் தான் பிரதர் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்தால் நிறைய மாற்றங்கள் வரும்னு நினச்சிட்ருக்கோம். யங்ஸ்டேஜஸ் நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வர புதிய முகம் வேறு, அவர் எலெக்ஷனுக்கு போட்டிடுறது. அதனால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்னு நம்புகிறோம். ஆனால் அவர் 1000 பேசுவார்ண்ணா. அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். நம்ம அதை கண்டுக்க முடியுமா? அது மக்களோட தனிப்பட்ட அனுபவம் தானே. ஏன்னா பல பேர் புதிய முகத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் ஓகே அவருக்கு போடலான்பாங்க. சில பேர் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை பொறுத்து தான் நம்ம இது பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி தான் விஜய். என்னோட கருத்து அண்ணன் சீமான் வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு அடிக்கடி கருத்தாக இருக்கே, வாரத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறாப்புல. விஜயை பற்றின பெருசாக நம்ம சொல்லிக்கிறதுக்கு அவர் 4 வார்த்தை சொன்னாத்தையும் விஷயம் தெரியும். அவர் 4 கருத்து சொன்னதுக்கப்புறம் தெரியும். அண்ணன் நிறையா கருத்து சொல்லியிருக்காப்புல. நீங்கள் சொன்ன 2வது ஆள் விஷயம் சொன்னால் நமக்கு தெரியும். அவ்வளோதான். நல்ல ஆள் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஜென்ரலாக அப்படின்னா நம்ம மாநில கட்சிகளில் தான் ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். 2 பேர்த்தில் யார் வந்தாலுமே மொழி பற்று அவசியம். நான் தமிழ் ப்ரொஃபஸர். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பற்றி நிறையா யாருக்குமே ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்குது. ஆனால் தமிழ் மொழி நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அப்படியே அதனால நம்ம நெடுங்காலமாகவே நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தி வர செய்தி அதுதான் உண்மையும் கூட. நம்ம மொழி இல்லைன்னா நமக்கு அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி இப்படி சொல்லி கொடுத்ததே எல்லாமே மொழி தான். அந்த மொழியை வச்சு தான் அடுத்து ஆங்கிலத்தை கற்றுக்குறோம். ஆங்கிலத்தை வச்சு தான் மற்ற டெக்னிக்கல் எல்லா கோர்ஸுமே, மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரி எது வேணாலுமே சயின்டிஸ்டெல்லாம் வரதெல்லாம் அதை வச்சு தான் வராங்க. அதை வச்சு தான் நம்ம முன்னேறுறோம்.
அதனால் நமக்கு பயிற்று மொழி நம்ம தாய்மொழியை முதல்ல நம்ம மறக்காமல் இருக்கணும். மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அரசியலாக இருக்கணும். அதோடு இல்லாமல் ஆசிரியர்களும் நிறைய பேர் பர்மனெண்ட் போஸ்ட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது மலைக்கும் மடுவுக்குங்கிற நிலையில் இன்றைய நிலையில் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை கவர்மெண்ட் காலேஜ், அரசு கல்லூரிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் வேலை செய்கிற ஸ்டாஃபுகளே கூட அவங்கள சம்பள விகிதம்லாம் ரொம்பவும் வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடு நிலை இல்லாமல் எல்லாத்துக்கும் சமமான நிலையை வாய்ப்பை உருவாக்கி நல்ல அரசு செய்கிறதா இருக்கணும். எந்த அரசு வந்தாலுமே அதை தான் வலியுறுத்தி செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. 2 பேர்த்தில் யாருன்னா அதில் யாராக இருந்தாலுமே வந்து நல்லா முயற்சி எடுத்து தமிழையும் தமிழ் மக்களையும் நல்வழிப்படுத்துகிற அரசாக இருக்கணும். அவங்களுக்கு நல்லது செய்கிறதா இருக்கணும். அறத்தை வலியுறுத்துகிற அரசாக அமையணும். அதுதான் என்னுடைய கருத்து.